இன்றைக்கி சிம்பிள் அண்ட் சூப்பரான ஆலு பிண்டி சப்ஜி, அதாவது வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு சப்ஜி நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி கூட பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெயில் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆத்தென்டிக் ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காயை நல்லா அலசிட்டு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி ஒரு சைடு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கீறி எடுத்திருக்கேன். ஏன்னா மசாலாலாம் நல்லா உள்ள வரைக்கும் போய் சாப்பிட்றப்ப பிளாண்டாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். அதனால தான் முதல்ல தனியாக இந்த மாதிரி வெண்டைக்காயை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். என்னோடய வெண்டைக்காய் கொஞ்சம் பழைய வெண்டைக்காய், அதனால் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது. நல்லா ஃப்ரெஷ் வெண்டைக்காய், இளம் வெண்டைக்காயாக வாங்கி செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 பாதியுமாக நசுக்குன மல்லி பொடிக்கு பதில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ண மல்லி சேர்த்தா சூப்பராக இருக்கும். 2 உருளைக்கிழங்கு நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா இதையுமே கூட ஓரளவுக்கு ஒரு 70% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். வெண்டைக்காயில் நம்ம உப்பு சேர்க்கல. இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். நடுவில் திறந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி கார்லிக் பேஸ்ட்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பேனில் ரொம்ப ஒட்டும். அதனால தான் இந்த மாதிரி இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், நடுவில் திறந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் போதும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ அது வெந்துட்டு இருக்க டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 70 to 80% அளவுக்கு வெந்துருச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் அது கூட சேர்த்துட்டு இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பியுமே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுக்கலாம். மசாலாலாம் அதில் நல்லா போட்டார மாதிரி கொஞ்சம் வேகட்டும் 2-3 நிமிஷம். ஸோ பாருங்கள், நல்லா கிட்டத்தட்ட வெந்து வந்துருச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதில் வறுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை கூட பொடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பச்சையாக அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இந்த மாதிரி கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கரம் மசாலா, புளிப்புக்கு அம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் சிம்மில் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். கமகமன்னு வாசனையோட நமக்கு ஆலு பிண்டி சப்ஜி ரெடி. இது பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நம்ம ட்ரெயின் ட்ராவல்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டாக நல்லா நிறையா கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் சூப்பரான ஆலு பிண்டி சப்ஜி ரெடி. கடுகு எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா நார்த்லலாம் கிடைக்கிற மாதிரி ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.